எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு பத்தவே பத்தலை. நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ணலைங்க, சின்ன சின்ன செலவு தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு சேரவே மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்குண்டான சொல்யூஷன் தான் மணி டயட். 80% மக்கள் வந்து இன்னைக்கு ஃபினான்ஸ் சம்பந்தமாக எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தாங்க எடுக்கிறாங்க. பெரிய செலவுகளோ இல்லாட்டி பெரிய கடன்களோ உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லைங்க. அன்றாட நீங்கள் பண்ணக்கூடியது 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா, வாரத்துக்கு நீங்கள் வந்து போய் அவுட்டிங்கில் போய் சாப்பிடக்கூடிய 2000 ரூபா, இல்லை வாரத்துக்கு 3 வாட்டி நீங்கள் போகிறீங்க பார்த்தீங்களா, இதில் சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே நீங்கள் வெல்த் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. நீங்கள் இந்த டெய்லி வந்து 0 டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்கள்கிட்ட காசு தங்குறத நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு இல்லை, என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு குறைஞ்சிரும், அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு கிட்டத்தட்ட இந்த ஃபோமோ வியாதிக்குள்ளே நம்ம போய் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி பண்ணுறோங்க. எஸ்எம்இ இன்டர்லெக்ட் வியாபாரிகளின் நண்பன். வியாபார கடனுக்கு சொத்து அடமானம் தேவையில்லை. மார்க்கெட் வட்டியில் பாதி மட்டுமே. பிடித்தமில்லாத முழு கடன் வசதி. தொடர்புக்கு 9884400634 9600522282. வெல் கஃபே நேயர்களுக்கு வணக்கம். நான் அஜ்மல் ஃபின்வேலட்ல இருந்து. நம்ம டயட்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுறோம்ல, ஹெல்த் டயட், பேலியோ டயட்னு சொல்கிறாங்க, அப்புறம் வந்து வெஜ் டயட்னு சொல்கிறாங்க, ஃப்ரூட் டயட்னு சொல்கிறாங்க, கீட்டோ டயட்னு சொல்கிறாங்க. இந்த மாதிரி நிறைய டயட்ஸ் இருக்குது. இப்போ ஏன்டா இந்த வெல்த் கஃபேல வந்து டயட்டை பற்றி பேசுகிறேன் அப்படின்னு நீங்கள் கன்ஃபியூஸ் ஆக வேண்டாம். ஏன்னா இந்த டயட் வந்து மணிக்குமே ரொம்ப இம்பார்ட்டன்ட்ங்க. முக்கியமாக நம்மளுக்கு இருக்க பெரிய சேலஞ்ச் என்னென்னா, எவ்வளோ சம்பாரிச்சாலும் நம்மளுக்கு பத்தவே பத்தலை. நான் வந்து பெருசாலாம் ஒன்றும் செலவு பண்ணலைங்க, சின்ன சின்ன செலவு தான் பண்ணுறேன், ஆனால் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா காசு சேரவே மாட்டேங்குது அப்படின்னு. இதுக்குண்டான சொல்யூஷன் தான் மணி டயட். இந்த மணி டயட்டை நீங்க எல்லாரும் ஃபாலோ பண்ணணும். இது ஒரு சின்ன ஒரு ஸ்டாட்ஸ் சொல்லிட்டு இந்த மணி டயட்டை நீங்க எப்படி ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத நான் சொல்றேன். 80% மக்கள் வந்து இன்னைக்கு ஃபினான்ஸ் சம்பந்தமா எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாமே வந்து சோஷியல் மீடியா பேஸ் பண்ணி தாங்க எடுக்கிறாங்க. அதுல குறிப்பா 1 லட்ச ரூபா நான் சேலரி வாங்குறேன்னா 80% வந்து செலவு பண்ணுறதுக்கு உண்டான விஷயங்கள் தான் அந்த சோஷியல் மீடியாவில் பார்க்குறாங்களே தவிர, மிச்ச டைமில் வந்து நான் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் பண்ணுறேன், நான் வந்து கோல்டு பண்ணுறேன் அப்படிலாம் சொன்னாலுமே அறிவாக பேசுவாங்க. ஏன்னா நான் வந்து க்ரோ ஆப்பில் அது யூஸ் பண்ணேன், நான் ஜெரோதா ஆப்பில் இது பார்த்தேன், நான் அது செய்கிறேன் இது செய்கிறேன் அப்படின்னு. நாங்கள் கிட்டத்தட்ட ஒரு 100 கஸ்டமர் வரைக்கும் சர்வே பண்ணி பார்த்தோம். பர்டிகுலராக அந்த ஜென்சி எல்லாம் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப அறிவாக பேசுவாங்க. சரிப்பா, ரொம்ப நல்லா பேசுகிற, எவ்வளோ வெல்த் கிரியேட் பண்ணியிருக்க அப்படின்னு உள்ளே போய் பார்த்தோம்னா ஒன்றுமே இருக்காது. அவங்களோட டோட்டல் சேலரியில் 10% அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணாலே பெரிய விஷயம். அப்போ இவங்களாம் என்ன செய்கிறாங்க அப்படின்னா 80% வரைக்குமே வந்து செலவுகள் பண்ணுறாங்க சோஷியல் மீடியாவை பார்த்து தான். இதை ஒரு ஜென்சி ஒரு சின்ன ஒரு கணக்கு சொல்கிறேங்க. கிட்டத்தட்ட 60% ஆஃப் ஜென்சி வந்து பார்த்தீங்கன்னா பேரண்டோட வருமானத்தை பேஸ் பண்ணி தான் அவங்களோட செலவே இருக்குது. அதில் ஒரு 40% என்ன செய்கிறாங்க அப்படின்னா ஒரு இம்பல்ஸில் பண்ணுற செலவுகளை தான் அதிகமாக நம்ம பார்க்குறோம் செலவு பண்ணுறதுல. இது எங்கே லீட் பண்ணும் அப்படின்னா, ஒரு ஸ்டேஜில் அந்த பேரண்ட்டுக்கு இன்கம் கம்மியாகலாம், இல்லாட்டி பேரண்ட்டே இல்லாமல் போயிடலாம், இல்லை நீங்கள் வேலை பார்க்குற இண்டஸ்ட்ரியில் அந்த இண்டஸ்ட்ரி எல்லாம் போயிடலாம். இப்போ நிறைய கம்பெனிஸ் அந்த மாதிரி ஆயிருக்குங்க. பைஜூஸ்னு ஒரு கம்பெனி இருந்ததுங்க, பேடிஎம்னு ஒரு கம்பெனி இருந்தது. அந்த கம்பெனியில் வேலை பார்த்தவங்களுக்குலாம் நிறைய சேலரி இருந்தது. இன்னைக்கு அவங்களுக்கு சம்பளமே இல்லைங்க. நிறைய பேர் வந்து வேலை இல்லாமல் இன்னும் தேடிக்கிட்டு தான் இருக்காங்க. இப்போ இந்த சூழ்நிலை வரும்போது என்ன ஆகும்னா, ஒரு இன்செக்யூரிட்டி, ஃபினான்ஷியல் இன்செக்யூரிட்டி இருக்கக்கூடிய இடத்துக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்க. இதுதான் அதோட விளைவுகள். இப்போ இந்த மணி டயட்டில் நம்ம பார்க்க போகிற முக்கியமான விஷயம் என்னன்னா, பெரிய செலவுகள் கிடையாது, சின்ன செலவுகள். உதாரணம் சொல்லிட்டு நான் போகிறேங்க. இப்போ வந்து நம்ம நிறைய விஷயங்களை தள்ளி போடுறோம். நான் வந்து வீடு வாங்குறத தள்ளி போடலான் இருக்கேன், நான் வந்து கார் வாங்குறத தள்ளி போடலான் இருக்கேன், எனக்கு வந்து வாங்குற சம்பளம் செலவுக்கே பத்தலை. தென் வந்து நிறைய நேரங்களில் நான் என்ன பார்க்குறேன்னா, தங்கச்சியோட கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க, அதே மாதிரி தன்னோட கல்யாணத்தை தள்ளி போடுறாங்க. பட் வந்து இவங்களோட சின்ன சின்ன செலவுகளில் வந்து பெருசாக காம்ப்ரமைஸ் ஆகிறது கிடையாதுங்க. அவங்கள்ட்ட போய் கேட்டோன்னா, ஏன்பா இந்த சின்ன சின்ன செலவுகள் கொஞ்சம் சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்கள் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணலாம்லப்பா, பண்ணேன்னா இந்த வீடு வாங்குறதோ இல்லாட்டி கல்யாணம் பண்ணுறதோ இதெல்லாம் நீ வந்து ஒரு ஏர்லி ஸ்டேஜில் பண்ணலாமே அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டோம் அப்படின்னா, அவங்க சொல்கிற ஒரே பதில் என்னென்னா, இந்த சின்ன சின்ன செலவுகள் பண்ணி என்ன சின்ன சின்ன சந்தோஷங்களை கூட பண்ண முடியலன்னா அப்புறம் என்னங்க நான் வாழ்க்கை வாழ்றது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை வந்து ஒரு டீகோட் பண்ணி இன்னைக்கு பார்க்கலாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, பெரிய செலவுகளோ இல்லாட்டி பெரிய கடன்களோ உங்கள் வாழ்க்கையை பாதிக்கிறது இல்லைங்க. அன்றாட நீங்க பண்ணக்கூடியது 100 ரூபா 200 ரூபா 300 ரூபா, வாரத்துக்கு நீங்க வந்து போய் அவுட்டிங்ல போய் சாப்பிடக்கூடிய 2000 ரூபா, இல்ல வாரத்துக்கு 3 வாட்டி நீங்க போறீங்க பாத்தீங்களா, இதுல சின்ன சின்ன மாற்றங்கள் கொண்டு வந்தாலே நீங்க வெல்த் கிரியேட் பண்றது ரொம்ப ஈஸிங்க. இதைத்தான் இன்னைக்கு நம்ம மணி டயட்னு பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து நம்ம வாரம் நம்ம அவுட்டிங் போறோங்க. இன்னைக்கு பெரும்பாலும் குடும்பத்தில் என்ன பார்க்க முடியுதுன்னா, வாரத்துக்கு மினிமம் 3 நாளோ இல்லாட்டி 4 நாளோ வெளியே போய் ஒரு ரெஸ்டாரண்ட்டை சாப்பிட்றோம். சரியா? நான் என்ன சொல்கிறேன்னா, ஒரு வாரத்தில் ஒரே ஒரு நாள் மட்டும் நீங்கள் கட் பண்ணுங்கள். அதோட மிச்சமாகிற காசு ஒரு 300 ரூபான்னு வச்சுக்கோங்க. சரியா? இந்த 300 ரூபாவை நீங்கள் வந்து கட் பண்ணிட்டீங்கன்னா இதை ஒரு மாதத்துக்கு கன்வெர்ட் பண்ணுறீங்க. ஸோ ஒரு மாதத்துக்கு ஒரு 1200 ரூபா வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 1200 ரூபாயை ஒரு 12% ரிட்டர்ன் கொடுக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட், அது கோல்டாக இருக்கலாம், மியூச்சுவல் ஃபண்டாக இருக்கலாம், இந்த மாதிரி ஃபண்ட்ஸில் வந்து நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க. இதை 40 வருஷத்துக்கு கண்டினியூவாக பண்ணுறீங்க. உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு 20 வயசில் பண்ணுறீங்க, இதை ஸ்டார்ட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு 40 வருஷத்துக்கு பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களோட வயசு 60 வயசு இருக்கும்போது உங்கள் கையில் எவ்வளோ அமௌண்ட் இருக்கும்
தெரியுமா? 1,36,00,000 இருக்கும். 1,36,00,000 சேர்ந்ததை நீங்கள் டெபாசிட்டில் போட்டால் கூட அதில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கமே உங்களோட ஃபியூச்சரை நல்லா பார்த்துக்கும். ரிட்டையர்மெண்ட் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அதே மாதிரி ஒரு 15% இருக்கக்கூடிய அசெட் கிளாஸில் உங்கள் ஒரு புத்தி கூர்மை நல்லா இருக்குது, நீங்கள் நிறைய அனலைஸ் பண்ணுறீங்க, நீங்கள் நல்ல அட்வைசரி கேட்டிருக்கீங்க அப்படின்னா ஒரு 15% அசெட் கிளாஸில் நீங்கள் வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறீங்க அப்படின்னா இதே 40 வருஷத்தை நீங்கள் கண்டினியூ பண்ணீங்கன்னா அதோட அமௌண்ட் எவ்வளோ தெரியுமா? சொன்னால் நீங்கள் ஆச்சரியப்படுவீங்க. கிட்டத்தட்ட 3,50 கோடி ரூபா சேர்ந்துருங்க. அந்த 3,50 கோடி ரூபா சேர்ந்ததை நீங்கள் ஒரு டெபாசிட்டில் வச்சு வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட் இன்கமே உங்கள் லைஃப் ஃபுல்லாக நீங்கள் எடுத்துகிட்டு போகலாம். இப்போ சொன்ன உதாரணங்களில் 1,50 கோடியா 12% ரிட்டர்னில், 15% ரிட்டர்னில் 3,50 கோடியா, இதெல்லாம் பெரிய அமௌண்ட்டே கிடையாதுங்க. நீங்கள் வாரம் எடுத்து வைக்கக்கூடிய வெறும் 300 ரூபா. அது என்ன செலவு வேணாலும் இருக்கலாங்க. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸோட அவுட்டிங் போய் காஃபி சாப்பிட்றதா இருக்கலாம், இல்லாட்டி ஒரு பேக்கரியில் சாப்பிட்ற மாதிரி இருக்கலாம், இல்லாட்டி ஒரு KFCயில் சாப்பிட்றதோ, ஒரு பீஸா நீங்கள் ஆர்டர் பண்ணி சாப்பிட்றதோ, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் ஒரு மேற்படியான செலவுகள் தான் இருக்குமே தவிர இது எசென்சியலாக இருக்காது. இதை மட்டும் நீங்கள் வந்து தியாகம் பண்ணி இந்த மணி டயட்டை நீங்கள் வந்து கண்டினியூ பண்ணீங்க அப்படின்னா உங்களால் இந்த 1,50 கோடியும் சேர்க்க முடியும், இந்த 3,50 கோடியும் சேர்க்க முடியும். இது சாத்தியம் தான். பெரும்பாலும் இந்த சின்ன செலவுகளில் வந்து நான் பார்க்குற பெரிய மைனஸ் பாயிண்ட் என்னென்னா டிசிப்ளினாக இல்லாமல் இருக்கிறது தாங்க. டிசிப்ளின்னா வந்து நான் அப்படியே கோடு போட்டு மாதிரி வாழ்வேன் அப்படின்லாம் நான் சொல்ல வரல. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன். மெட்ரோ சிட்டிஸில் இருக்கிறவங்க இந்த தப்பு செய்கிறாங்க. ஈவன் Tier 2 சிட்டிஸில் இது ஆரம்பிச்சிட்டு இருக்கு. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா நைட்டு லேட்டாக தூங்குறாங்க. என்னடா நைட்டு லேட்டாக தூங்குறதுலாம் ஒரு ஃபினான்ஷியல் பிரச்சனையாக வருமா, எப்படி வந்து மணி டயட்டை பாதிக்கும் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா டெஃபினெட்லிங்க. லேட்டாக தூங்குறதுனால என்ன நடக்குது அப்படின்னா காலையில் வெள்ளனை எந்திரிக்க மாட்டேங்கிறாங்க. அப்போ வெள்ளனை எந்திரிக்கலன்னா இதே ரொட்டீன் லைஃப் இருக்கும்போது ஒரு ப்ராப்பரான பிளானிங் பண்ணுறது இல்லை. காய்கறிகள் வந்து பார்த்தீங்கன்னா உங்கள் ஊரில் சந்தை போடுவாங்க, இல்லாட்டி அந்த காய்கறி மார்க்கெட்டுன்னு ஒன்று இருக்கும் பார்த்தீங்களா, அந்த மார்க்கெட்டில் போய் வாங்கினீங்கன்னா காய்கறிகளோட ரேட் ரொம்ப கம்மி. ஸோ நம்ம என்ன செய்கிறோம் அப்படின்னா உடனே வாங்கணும் அப்படின்றதுனால பக்கத்தில் இருக்க சூப்பர் மார்க்கெட்டிலோ பக்கத்தில் இருக்கிற ஒரு பலசர கடையிலோ அதிக விலை கொடுத்து அதே பொருளை நம்ம வாங்குறோம். இது ஒரு கேட்டகரி இருக்கட்டும். சில பேர் என்னன்னா அந்த காய்கறி கடையில் போய் வாங்கக்கூட டைம் இல்லாமல், அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் வாங்கக்கூட டைம் இல்லாமல் என்ன பண்ணுறாங்கன்னா ஜொமேட்டோ இல்லாட்டி ஸ்விக்கி இதில் வந்து ஆர்டர் பண்ணிடுறாங்க. இப்போ என்ன நடக்குதுன்னா இந்த ரொட்டீன் லைஃப் போக 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 உங்கள் வீட்டில் சமைச்சு சாப்பிட்டா வெறும் 100 ரூபாயில் முடிய வேண்டிய சமாச்சாரம் கிட்டத்தட்ட அதுவே ஒரு 300 ரூபா 400 ரூபா ஆயிடுதுங்க. ஸோ இந்த டிசிப்ளினை நீங்கள் ப்ராப்பராக நைட்டு நீங்கள் வேகமாக தூங்கிட்டீங்கன்னா அதை அரெஸ்ட் பண்ணிடலாம். இந்த ஒரு ப்ராப்ளமை மட்டும் நைட்டை வேகமாக தூங்கிட்டீங்கன்னா என்ன நடக்கும் அப்படின்னா காலையில் வெள்ளனை எந்திருப்பீங்க, உங்களுக்கு எனஃப் டைம் இருக்கும். ஸோ தட் அந்த ஒரு வாரத்துக்கு உண்டான பிளானை நீங்கள் ஈஸியாக பண்ணும் பட்சத்தில் காய்கறிகளை நீங்கள் கம்மியான ரேட்டுக்கே ஒரு வாரத்துக்கு முன்னாடியே வாங்கலாம். ஸோ நீங்கள் ஈஸியாக சமைச்சு சாப்பிடலாம். உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஒரு மாவு பாக்கெட் வாங்கி நீங்கள் சமைக்கிறீங்கன்னு வைங்களேன், உங்களோட தோசையோட விலை எவ்வளோ இருக்குன்னா ஒரு தோசையோட விலை அதிகபட்சம் ஒரு 10 ரூபா இருக்க வாய்ப்பு இருக்குது. அதே இதை நீங்கள் ஸ்விக்கி ஜொமேட்டோவில் போட்டு நீங்கள் ஆர்டர் போட்டு வாங்கினீங்கன்னா மினிமம் அது 70 ரூபா இருக்கும். அப்போ என்ன ஆயிடுதுன்னா ஒரு தோசை 10 ரூபாலேருந்து 70 ரூபா போயிடுது. அப்போ உங்கள் காஸ்ட் வந்து நீங்கள் டிசிப்ளினுக்கு கொடுக்குற விலையை தான் இது கொடுக்குறீங்க. ஸோ இதை நீங்கள் ப்ராப்பராக ஃபாலோ பண்ணிங்கன்னா இந்த மணி டயட்டை நீங்கள் கடைப்பிடிக்கிறது ரொம்ப ஈஸிங்க. அதுக்குண்டான ஸ்டெப்ஸ்லாம் நான் சொல்கிறேன். சரி, நம்ம இப்போ மணி டயட்டை இந்த நாள்லேருந்து நம்ம ஃபாலோ பண்ணலாமா? மணி டயட்டோட ஃபஸ்ட்டு விஷயம் என்னென்னா முதல்ல ஒரு கோல் செட் பண்ணுங்கள். உங்களோட ஃபினான்ஸில் நீங்கள் எதை ரீச் பண்ண போகிறீங்க. லைக் நீங்கள் வந்து ஒரு உடம்பை குறைக்கிறீங்கன்னா 3 மாதத்தில் நான் வந்து 20 கிலோ குறைக்கணும்னு ஒரு கோல் செட் பண்ணுறீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி உங்கள் ஃபினான்ஸில் நீங்கள் என்ன பொசிஷனில் இருக்க போகிறீங்க அப்படின்றத கோல் செட் பண்ணுங்கள். இதுதான் நம்பர் 1. நம்பர் 2 வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ரூல்ஸை நீங்களே எழுதுங்க. லைக் நீங்கள் ஒரு ஹெல்த் டயட் இருக்கும்போது டெய்லி என்ன சாப்பிடணும்னு நீங்கள் எழுதுவீங்க. அதே மாதிரி டெய்லி வந்து நீங்கள் வெயிட் போட்டு பார்ப்பீங்க. டெய்லி வந்து நீங்கள் ஒரு இன்டர்ன்ஷிப் ஒர்க் ஷாப் மீன்ஸ் நீங்கள் ஜிம்முக்கு போகிறதோ இல்லாட்டி நீங்கள் வாக்கிங் போகிறதோ ரன்னிங் போகிறதோ இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணுவீங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி ஃபினான்ஸ் ரீதியாக என்ன பண்ணுவீங்கன்னு பாருங்கள். ஒரு பெஸ்ட் மெத்தட் என்னென்னா 0 டே மாதிரி கொண்டு வாங்க. இன்றைக்கி வந்து நான் வந்து வீட்டில் இருக்கக்கூடிய செலவை தவிர வேறு எந்த செலவுமே வெளியே பண்ண மாட்டேன். அது ஜிபேயாக இருந்தாலும் சரி, கையிலேருந்து செலவு பண்ணுற மாதிரி இருந்தாலும் சரி, நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் 0 டேஸை வந்து எவ்வளோ நாள் நீங்கள் ஒரு மாதத்துக்கு கொண்டு வர முடியும் பாருங்கள். இதுதான் ரூல் நம்பர் 2. ரூல் நம்பர் 3 வந்து என்னென்னா நீங்கள் என்ன தான் ஐடியா வச்சுருந்தாலும் சரி, என்ன தான் நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் சரி, கன்சிஸ்டன்ஸாக அந்த வேலை நடக்குதா அப்படின்றத நீங்கள் எப்பயுமே ரிவ்யூ பண்ணிகிட்டே இருக்கணும். வீக்லி வைஸ் ரிவ்யூ பண்ணுங்கள், மந்த்லி வைஸ் ரிவ்யூ பண்ணுங்கள். உங்கள் கோலை ரீச் பண்ணுற வரைக்கும் இந்த ரிவ்யூ சிஸ்டம் ஈஸியாக நடந்துக்கிட்டே இருக்கணும். ரூல் நம்பர் 3 வந்து ரிஃப்ளெக்ஷன். இந்த ரிஃப்ளெக்ஷன் என்ன அப்படின்னா நீங்கள் ஒரு செயல் செய்கிறீங்கன்னா அதுக்குண்டான மாற்றங்கள் ஏற்படும் போது தான் உங்களுக்கு அதில் நம்பிக்கை வரும். உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு ஹெல்த் டயட்டை வந்து நீங்கள் ஃபேஸ் பண்ணுறீங்க, உடம்பு குறைக்கிறக்காண்டி நீங்கள் கோல் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கீங்கன்னா ஒரு 5 கிலோ குறையுது, ஒரு 2 கிலோ குறையுது, இல்லாட்டி ஒரு 7 கிலோ 8 கிலோ ஒரு 2 மாதத்தில் குறையுது அப்படின்னு பண்ணும்போது உங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா, அந்த நம்பிக்கை தான் ரிஃப்ளெக்ஷன் சொல்கிறோம். இதே மாதிரி இந்த மணி டயட்டில் நீங்கள் இந்த டெய்லி வந்து 0 டேஸை நீங்கள் ஃபாலோ பண்ண உங்கள்கிட்ட காசு தங்குறத நீங்களே ரியலைஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ரைட், ஓகே, நம்ம வந்து ஒரு 10,000 ரூபா இல்லாமல் சிரமப்பட்டிருக்கோம், ஒரு 20,000 ரூபா இல்லாமல் வேற ஆள்கிட்ட நம்ம காசு கேட்டிருக்கோம், இல்லாட்டி 1 லட்ச ரூபா இல்லாமல் ஒரு பர்சனல் லோன் போட்டிருக்கோம், இன்றைக்கி நம்ம பேங்க் பேலன்ஸ்லேயே 2 லட்ச ரூபா இருக்குது அப்படின்ற மாதிரி ரிஃப்ளெக்ஷனை நீங்கள் பார்த்துட்டீங்க அப்படின்னா டெஃபினெட்லி அதை நீங்கள் கண்டினியூ பண்ணுவீங்களே தவிர அதுக்கப்புறம் நீங்கள் கீழே வர மாட்டீங்க. உங்களோட மணி டயட்டோட கோல் வந்து ரீச் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இந்த 4 ஸ்டெப்பை நீங்கள் வந்து மணி டயட்டில் வந்து ஃபாலோ பண்ணுங்கள். உங்களோட வெல்த் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஏன்னா நான் திருப்பி சொல்கிறேன், உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் ப்ராப்பராக மேனேஜ் பண்ணாலே அதுவே ஒரு பெரிய செல்வங்க. அந்த செல்வத்தை ப்ராப்பராக முதலீடு பண்ணுங்கள். நீங்கள் புதுசாக முதலீடு திட்டங்கள் தேவையில்லை.
ஏற்கனவே இருக்க எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்ட்மெண்ட்டில் நீங்கள் ரெகுலராக பண்ணாலே போதும், உங்களோட வெல்த் கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸிங்க. இப்போ இவ்வளோ ஸ்ட்ராட்டஜிஸ் நம்ம சொல்லிட்டோம். திருப்பி இந்த மணி டயட்டை வந்து செயல்படுத்த முடியாத ரீசன் என்னன்னா ஃபோமோன்னு சொல்லுவாங்க, ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட். அவங்கள மாதிரி நான் இல்லை, இவங்கள்ட்ட இருக்கிறது எனக்கு இல்லை, என்னோட சோஷியல் ஸ்டேட்டஸ் எனக்கு குறைஞ்சிரும், அடுத்தவங்களை பற்றி யோசிச்சு கிட்டத்தட்ட இந்த ஃபோமோ வியாதிக்குள்ளே நம்ம போய் ஸ்பெண்டிங் ஜாஸ்தி பண்ணுறோங்க. கிட்டத்தட்ட பாப்புலேஷனில் 46% வந்து இந்த தவறு தான் பண்ணுறாங்க. இந்த ஃபோமோ டிசீஸ்லேருந்து நீங்கள் வெளியே வந்துட்டீங்க அப்படின்னா மணி டயட்டை வந்து நீங்கள் ஈஸியாக ஃபாலோ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. ஸோ இப்போ நீங்கள் நிறைய பாயிண்ட்ஸ் பார்த்துருப்பீங்க. எதனால எக்ஸ்பென்சஸ் வருது? பெரிய எக்ஸ்பென்சஸ்னால நம்ம பாதிக்கப்பட போகிறது இல்லை. சின்ன எக்ஸ்பென்சஸை ஒரு வாரத்துக்கு இவ்வளோ அமௌண்ட்டை ஒரு 4 ப்ரொசீஜர் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம். அந்த 4 ப்ரொசீஜர் படி பண்ணீங்கன்னா மணி டயட்டை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸி. மணி டயட்டை நீங்கள் கன்சிஸ்டன்ட்டாக வாழ்க்கை ஃபுல்லாக ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா வெல்த் கிரியேஷன் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸிங்க. ஸோ தட் நான் திருப்பி சொல்கிறேன், எக்ஸ்பென்சஸை நீங்கள் வந்து பெரிய லெவலோ சின்ன லெவலோ நீங்கள் அதை பார்க்காதீங்க. சின்னது தான் உங்கள் லைஃப்பில் வந்து பெருசாக இம்பாக்ட் பண்ணும். ஸோ தட் அந்த சின்னதை ப்ராப்பராக கவனம் செலுத்தி டைம் டூரேஷன் நீங்கள் வந்து எக்ஸஸ் கொடுத்தீங்கன்னா உங்கள் எக்ஸ்பென்சஸை நீங்கள் கண்ட்ரோலில் வச்சுக்கலாம். அதுக்கு எங்களோட வாழ்த்துக்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம வெல்த் கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.